வாங்க மாப்பிள்ள. மாமா இப்பதான் டூட்டி முடிஞ்சு வரீங்களா? ஆமா மாமா, இனி ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள? வரவில்லை, சாப்பிட்டேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. நீங்க டூட்டி கிளம்பிட்டீங்களா என்ன? ஆமா மாப்பிள்ள, இப்பதான் கிளம்புறேன். சரிங்க மாமா. ஆதிரா, ஏமா நீ எங்க வந்திருக்க? உங்களை பார்க்கணும் போல இருந்ததுப்பா, அதான் வந்தேன். உனங்கெல்லாம் தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீ பாட்டி வீட்டுல தானே இருக்கணும். இங்க எதுக்கு வந்த? உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். யாரையாவது கூட சொல்லிருக்கலாம்ல? நான் வந்ததே யாருக்கும் தெரியாது. வந்ததே யாருக்கும் தெரியாதா? ஏமா எத்தனை வாட்டி நான் சொல்லணும்? அதான் இவங்க இருக்காங்கல்ல. பெரியோனே என் ரஹ்மானே, பெரியோனே ரஹீம். மேகக்குயிலே மேகக்குயிலே, மண்ணில் புதுமழை பெய்கிறதே, மண்ணில் புதுமழை பெய்கிறதே. அது அப்பா. இத பாக்கிறதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். அப்பா இருந்தா என்ன, அப்பா தானே. அப்பா, என் பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அது ஆமா. என்ன? நான் இருக்க தெரிவித்து நீ வந்த. டூட்டி முடிஞ்சு இங்க தானே வந்திருப்பீங்க, அதான் வந்துட்டேன். நான் இருக்க தெரிவித்து வந்தியா? ஆமா. என்கிட்ட சொல்லிருக்கல. நான் உங்களையும் பார்த்துட்டு அப்பாவையும் பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். சரி, அப்பா பாரு. சரி. என் பொண்ணு நடிக்கும் போதே என் மாப்பிள்ள கிட்ட போய் பேசுதா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல. அப்பா, என்னமா ராசத்தி? நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களாப்பா? எதுக்கு இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? சொல்லுங்கப்பா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுப்பா ரொம்ப சந்தோஷம்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சரி, உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷம்? நீயும் மாப்பிளையும் ஒன்னா வாழ்றதுதான் எனக்கு சந்தோஷம். நீ பெத்த பிள்ளைய என் கையில வாங்குவோம் பாரு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீ பெத்த பிள்ளைங்களை தூக்கி சமப்போம் பாரு, அதுதான் அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மாமா, இதுதான் சந்தோஷமா? இந்த உலகத்துல எல்லா தகப்பனுக்கும் இது மட்டும் தான் சந்தோஷம். நான் பெத்த புள்ள, அவ பெத்த புள்ளைய என் கையில குடுக்கறதம்மா எனக்கு சந்தோஷம். நீ பெத்த புள்ளைய தூக்கி வளர்க்கணுமா? நான் கை கால் நல்ல சுகத்தோட இருக்கும் போதே உன் புள்ளையில தூக்கி சுமந்துடணுமா? ஏப்பா, வேற எந்த ஆசையுமே உங்களுக்கு இல்லையா? ஒரு அப்பாவுக்கு என்னமா ஆசை இருந்துற போதே. தங்கமே, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வந்த உடனே என் பக்கத்துல நிக்காம அப்பா பக்கத்துல போய் நின்ன பாரு, அப்பவுமே அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? மாமா. ஆமா மாப்பிள்ள, என் புள்ள அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டா. அவ என்ன புரிஞ்சுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன், போதும். வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ள, நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன், அது போதும் மாமா. இந்த வார்த்தை உங்க வாயால கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி என் வார்த்தை ஒண்ணுமே இல்ல. நீங்க பெத்த புள்ளிய கையில வாங்கலதான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னீங்களே, நான் பேச்சுக்காக சொல்லல, நிஜமாவே அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன். உங்க புள்ளைய மட்டும் எனக்கு கொடுத்துருங்க மாமா. மாப்பிள்ள, அவ உங்க சொத்து, அவ உங்க ஆதிரா. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க போயிட்டு கேட்கலாமா? எனக்கு முறைப்படி கேட்கறதுக்கு யாரும் இல்ல, நான் நல்லா இருக்கும் நினைக்கிறதுக்கும் எனக்கு யாரும் இல்ல. அதான் நானே கேக்குறேன், என் ஆதிராவை எனக்கு கொடுத்துருங்க மாமா. ஐயோ மாப்பிள்ள, அவ உங்க ஆதிரா, அவ உங்க ஆதிரா. இது போதும் மாமா, இந்த உரிமையை கொடுத்தீங்களே, இது போதும். அப்பா, தங்கமே, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நீங்க சந்தோஷமா வாழணும். நிச்சயமா சந்தோஷமா வாழ்வேன் மாமா. என் ஆதிராவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே மாப்பிள்ள. அப்ப உங்களுக்குன்னு எந்த ஆசையுமே இல்லையா? என் ஆசையா நீதாம்மா. நீ நல்லா வாழணும் தான் ஆசை. நீங்க வாழவே இல்லையப்பா. யாரு சொன்னா? நான் ஒரு ஆம்பளை பையனை பெத்திருந்தா கூட இவருக்கு ஈடாகாது. அவர் பாசம், அவர் மரியாதை, நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேமா. ஐயோ மாமா, நான் அந்த இடத்துல பெரிய ஆள் இல்ல. இல்ல மாப்பிள்ள, எல்லா தகப்பனும் தான் புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே தான் வீட்டுல வாழ்ந்த மாதிரி வாழட்டாலும் பரவாயில்ல, கண்ணை கசக்காம வாழ்ந்தாலே போதும்னு தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு என் புள்ளை கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறவரே கிடைச்சிருக்காரு. அப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். மாமா, அவ ஏன் சொத்து, ஏன் ஆதிரா, ஏன் உசுரு. அவளை காயப்படுத்திட்டு நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவ ஏன் உசுரு,
என் உசுர பாதுகாப்பா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சிருக்க மேலே அவளை சந்தோஷமா வாழ வைப்பேன். பேச்சுக்காக சொல்லல. இந்த பொண்ணு தர என்னைக்கும் பேச்சுக்காக எதையும் சொல்ல மாட்டான். நான் நிச்சயமா அவளை சந்தோஷமா வாழ வைப்பேன். நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. எனக்கு வேற வார்த்தை தெரியல மாப்பிள்ள. அப்போ கிஷோருக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கையோட உங்க கல்யாணத்தையும் வச்சிடலாமா? ம், தாராளமா. சரிங்க மாப்பிள்ள. கண்ணீரை தொடங்க மாமா. இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர் மாப்பிள்ள. என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன். கல்யாணம் ஏற்பாடு உடனே பண்ணுங்க மாமா. அதுக்கு முன்னாடி நான் வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வரேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா, என் மனைவியை நான் பத்திரமா பார்த்ததுக்கு இருக்க வீடு வாசல் எதுவும் வேண்டாமா? அப்போ அன்னைக்கு அக்கா வீட்டுல என்ன சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, அவங்கதான் உங்களை பிள்ளையா? புள்ளதான். அவங்க என்ன புள்ளையா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக இல்ல மாமா, எனக்குன்னு ஒரு குடும்பம். அது நான் அப்புறமா சொல்றேன் மாமா. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வரேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு எதுவும்? எனக்கு எதுவுமே இல்ல. உங்க இஷ்டப்படி பண்ணுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. அன்னைக்கு அக்கா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏ என்ன அவ்வளவு சந்தோஷமா? விலை மதிக்க முடியாத புதையலி எனக்கு சொந்தமாக போகுது. சந்தோஷம் இருக்காதா என்ன? என்ன அவ்வளவு பிடிக்குமா என்ன உங்களுக்கு? இன்னொரு வாட்டி அப்படி கேட்ட நான் சீரியஸா தான் கேட்க. என்னையா உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? அதான் சொன்ன காரணம் கேட்க கூடாதுன்னு. இல்ல, எனக்கு மெச்சூர்டு இல்ல, அறவேக்காடு, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. உனக்கு தெரியட்டா என்ன? எனக்கு தெரியல. யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். நீங்க நானும் வேற வேற இல்ல, ஒரேதான். புரியுதா? இருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதனால எனக்கு உன்னை பிடிச்சது. அப்படியே இரு. அப்ப எனக்கு எதுவும் தெரியட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எதுவுமே தெரியாதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு, என்ன? சமைக்கவும் தெரியாது. தெரியும். அப்ப யார் சமைப்பா? கல்யாணம் எல்லாம் பண்ணுனா ஒய்ஃப் தானே சமைக்கணுமா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, உனக்கு எதுவும் தெரியும் எனக்கு தெரியுமே. இங்க பாரு, எப்பவும் சந்தோஷமா இரு. நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரேன். கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி. வா, உன் வயால கேட்டிருக்கேன்பா. நீ சந்தோஷமா தானே இருக்க? உனக்கு இது எதுவும் பிரச்சனை இல்லையா? எதுவுமே இல்ல. இல்ல, மனப்பூர்வமா தானே ஒத்துருக்க? மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். புரியுதா? என்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? உன் வாழ்க்கையில முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தேவை கிடையாது. இனி வாழ்ற வாழ்க்கை உன் கூட நான் சந்தோஷமா வாழணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப எதுவுமே தெரிஞ்சுக்க போறது இல்லையா? தேவையில்லாததை நான் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். புரியுதா? அப்ப என்ன பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதான் சொல்றேனே, எதுவுமே தேவை கிடையாது. இனி நம்ம சந்தோஷமா வாழ போறது மட்டும் மனசுக்குள்ள இருந்தா போதும். நீ சந்தோஷமா இரு, அது போதும். என் அழகு மனைவியே, நீ சந்தோஷமா இரு. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒண்ணு சொல்லட்டா, நான் வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு வந்தா இந்த சிரிச்ச முகத்தோட, இந்த குழந்தை குறும்புத்தனத்தோட என்ன பாசமா ஒரு பார்வை பார்த்தா போதும். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேங்கிற அந்த பார்வை போதும். எனக்காக காத்துட்டு இருக்கிற அந்த பார்வை போதும். என் வருகைக்காக காத்துட்டு இருக்க அந்த இதயம் போதும். நான் எப்போ வீட்டுக்குள்ள வருவேன்னு நீ தவிச்சுக்கிட்டு இருப்பிய, அந்த பாசம் போதும். வெளியில வேலை பார்த்துட்டு எப்பண்டா என் மனைவியை நான் பாப்பேன்னு நான் ஏங்கணும். அந்த பாசத்தை மட்டும் எனக்கு கொடு போதும். உன் கண்கள்ல என் மேல இருக்கிற பாசம் எனக்கு தெரியணும். இந்த கண்ணு என்னை எப்பவும் பார்க்க துடிக்கணும். இதே பார்வைதான். என்னை பார்த்துக்கிட்டே இரு போதும். மத்தபடி உனக்கு மெச்சூர்டு இருக்கணும், புத்திசாலித்தனமா பேசணும், இது எதுவும் எனக்கு தேவை கிடையாது. உன் பழைய வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. நான் விரும்புவது என் ஆதிரம் மட்டும்தான், இந்த பேரழகிய மட்டும்தான். சரி, உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? இந்த இதயம் எனக்கு மட்டும்தான். இந்த இதயத்துல நீங்க வேற யாரையும் நினைக்க கூடாது. அதுல நான் மட்டும்தான் இருக்கணும். இந்த பாசமும் இந்த காதலும் கொஞ்சம் கூட குறைய கூடாது. அந்த இதயத்துல நான் பாதுகாப்பா இருக்கணும். எனக்கே எனக்கான சிம்மாசனம் அது. அந்த சிம்மாசனம் எனக்கு மட்டும்தான். வாழ்க்கையில வேற யாருக்கும் அதுல பங்கு இருக்க கூடாது. அப்படி யாருக்கும் அது கொடுக்குற நிலைமை இருக்குன்னா இந்த பொண்ணு தர இல்லைன்னு அர்த்தம். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். என்ன?
ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன்ல. நான் பாத்துக்கிறேன். போ, சந்தோஷமா இருப்போம். ம் சரி. அப்புறம் நான் கோட்ரஸா தான் இருக்க போறேன். ஏன்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு? சரி, ஏன் உனக்கு அங்க பிடிக்கலையா? அப்படி இல்ல, நீங்க இல்லையே. சரி, இங்க இரு. நான் சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா சேர்ந்து எங்க வெளியில போலாம். வெளியில போறோமா? முக்கியமான ஒரு இடத்துக்கு மட்டும் போகணும். நீ கிளம்பிடு. நான் சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. கிளம்பிடு. சரி. அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன குழப்பம்? இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பொண்ணு திரைக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். அவன் மனசுல அந்த பொண்ணு தான் இருக்கா. அவன் அந்த புள்ள கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் என் பிள்ளைய வளைச்சு போட்டு ஓசில வாழ்ந்துட்டு போயிருவா. அவனை வளர்த்ததுக்காக நான் பிச்சை எடுக்கணுமா? சே, கல்யாணத்துல போய் லாப நஷ்டம் பாக்குறீங்க. அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை மனசார நேசிக்கிறான். அவ இல்லன்னா அவன் வாழ்ந்துக்கிட்டே மாட்டான். அதெல்லாம் தாலி கட்டி வச்சா எல்லாம் செய்யறான். பொண்டாட்டின்னு அந்த பிறகு வாழ்ந்துதான் ஆவான். அவன் தாலி கட்ட மாட்டான். நீங்க தாலி கீழ நின்னாலும் சரி, உங்களை கொன்னு போட்டாலும் போடுவானே தவிர இன்னொத்தி கழுத்தை தாலி கட்ட மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன். அதெல்லாம் அந்த எம்பி பாத்துக்குவாரு. அவனை எப்படி தாலி கட்ட வைக்கணும்னு எம்பிக்கு தெரியும். என் புள்ளைய பத்தி தெரியாம நீங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. என் புள்ள யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். அப்படி எடுத்துட்டாமன்னா அதுல இருந்து பின் வாங்க மாட்டான். என் புள்ள அந்த புள்ள கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ கூட தான் கடைசி வரைக்கும் வாழுவான். ஒருவேளை அவ கூட வாழ முடியாம போச்சுன்னா உசுர விட்டாலும் விடுவானே தவிர இன்னொத்தி காய்ச்ச தாலி கட்ட மாட்டான். அதுதான் பொண்ணு தர. நினைச்ச நேரம் மனசு மாறதுக்கு அவ உங்களை என்ன மாதிரி நினைச்சீங்களோ? அவன் பொண்ணு தர மனசால அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ கூட தான் வாழ்வான். அவன் யாருக்காவும் தான் மனசை மாத்திக்க மாட்டான். அவனை பத்தி நல்லா தெரியல. கப்பாரு, இந்த திருப்பி அந்த பொண்ணு தெரிய நான் ஒரே அடியா வித்துட்டேன். அந்த எம்பிக்கே நான் வித்துட்டேன். கப்பாரு, என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் எம்பி மொவ காலத்துல தாலி கட்டணும். 4 லட்சம் கணக்குல வாங்கியிருக்கேன். மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த கெட்டி கொடுக்காம 2 புள்ளைய வச்சிருக்கிய, அதை ஓன் தலையில கட்டிட்டு நான் பாட்டுல போய்கிட்டே இருப்பேன். என்ன மிரட்டி பாத்தீங்களா? இல்ல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 லட்சமா வாங்கிட்டேன். இனி அந்த எம்பி என்ன விட மாட்டாரு. நான் உசுரோட இருக்கணும், உன் பிள்ளைய 2 கரையத்தணும்னா அந்த பொண்ணு துறையை நீ பலியாட ஆக்குற. அப்படி இல்ல, அவன் வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ நினைச்ச, என்னையும் உசுரோட பார்க்க முடியாது, நீ பெத்த 2 பிள்ளைகளும் பார்க்க முடியாது. பாத்துட்ட. என்ன பண்ணனே தெரியும் எனக்கு. வைத்தியமே பிடிச்ச போல இருக்க. நான் உங்களை தான் கூப்பிடுவேன். இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுது? ஏன் 2 நாளா ஒரு மாதிரியாவே நின்னுட்டு இருக்காவ? எதுவும் வேண்டாத வேலை பாத்துட்டாவளா? ஏங்க சொல்லு தமிழே. ஏங்க, உங்க மன போன் அடிச்சிட்டே இருக்கானே, சித்தப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு. போய் கூட்டிட்டு வரல, நான் உங்களை வர சொல்லட்டுமா? வேண்டாம், அவனை ஒத்திரெல்லாம் வரக்கூடாது. நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க ஒரு மாதிரியா இருக்கியா? ஒண்ணு இல்ல தமிழே. ஏங்க, இது வேண்டாத வேலை எதுவும் பாத்துட்டு இருக்கீங்களோ? சே, ஏன் இப்படிலாம் சொல்ற? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்கிட்ட நான் ஏதாவது மறைப்பனா என்ன? உங்க பேச்சுல ஒன்றும் தெளிவில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழே. தினேஷ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி. இப்போ நீ எந்த தப்பும் பண்ணல. அவ பண்ண தப்பா நினைக்க மாட்டா. ஆனா சொல்லாம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவளை நீ உசுரோட கொல்லதுக்கு சமம். சொல்லிடு தினேஷ். என்ன உங்ககிட்ட தாங்க கேக்கேன். ஒண்ணு இல்ல தமிழே, நான் இப்ப கிளம்பிட்டேன். பிள்ளைல போய் கூட்டிட்டு வரேன். இந்த டென்ஷனோட வண்டி எடுத்து போறியா? நான் டென்ஷனா இல்ல, நல்லதா இருக்கேன். சரி. என்ன தவேலி, எதுக்கு வர சொன்ன? உன்கிட்ட பேசணுங்க, வா. என்ன தவேலி? தினேஷ் ஒரு மாதிரியா இருக்கா பத்துக்க, என்னன்னே தெரியல. என்ன யாதன்னு கேட்க வேண்டியதானே? என்கிட்ட சொல்ல பயப்படுறாவளா, இல்ல சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறாவளா, இல்ல எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாவளான்னு தெரிய மாட்டேங்குது. அவ மொழி ஒண்ணும் சரியில்லை. அவளுக்கு எப்பவும் உன் மேல நம்பிக்கை உண்டு. ஏதாவது பிரச்சனைனா உன்கிட்ட சொல்ல சரியாவும் நினைப்பாவ. நீ வேணா என்ன எதுன்னு கேட்டு பாக்குறியா? ஆமா, காலையில என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாவ, நான் தான் மறந்துட்டேன். பாதவதி கூப்பிட்டு கவலை என்னன்னு கேட்டுக்க வேண்டியதானே நீ? கல்யாண வேலையா கொஞ்சம் அழைச்சிரு, அதான் போயிருந்தேன். நம்ம ஆபீசர் இல்ல, அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும், அதான் கொடுக்க போயிருந்தேன். சரி, நாளா கழிச்சு கல்யாணம் இருக்கு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லட்டி அது ஏதோ ஒரு தப்பு பண்ணுதாவளா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது இப்படி இருக்கதை பார்த்தா. இல்லைன்னா எப்ப பார்த்தா தமிழ் வளைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னே காணுமே. என்ன தமிழ் சொல்ற? ஆமாட்டி, இது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மொழி ஒன்றும் சரியில்லை. சரி, நான் என்ன எதுன்னு பார்க்குறேன், நீ டென்ஷன் எடுக்காத. சரி. மீனை குட்டி நானும் ஹோட்டலுக்கு போகிறதா தான் இருந்தது. நான் அவளை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறேன்.
நான் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஹோட்டலுக்கு போறீங்க? அட லூசு முத்தமே, பிரச்சனையே ஹோட்டல்ல தான். என்னடி சொல்ற? ஹோட்டல்ல தான் மர்மமே இருக்குது. அந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கதா நானும் மீனா குட்டி பிளான போட்டேன். அதுக்குள்ள இந்த கல்யாணம் ஆலோசனை போயிட்டேன். சரி, நான் மீனா குட்டியை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க? இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? அவைய முள்ளி வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹோட்டல்ல தான் பிரச்சனை இருக்குது. சரி, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன். சரி. மீனா குட்டி வேற எங்கேயும் போயிருப்பா நினைக்கிறேன். தெரியும், அவளை நான் போனை போட்டு அங்க வர சொல்லியிருந்தேன். அந்த கார்டு வச்சிருக்கல்ல? ஆமா ஆமா, நான் தான் அந்த ஹோட்டலுக்கு உரிமைக்காரிங்கிற கார்டு வச்சிருக்கேன். அதை கட்டி உள்ள போயிருவேன். சரி, நான் பாத்துக்கிட்டேன், நீ போ. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருட்டி. ஏதாவது தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, நான் மன்னிச்சு ஏத்துக்கிடுவேன். ஆனா அது அப்படி இருக்கத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. இதான் காதல். தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா அது சந்தோஷமா இருக்கணும். பாசம் வச்சாச்சே, அது அப்படி இருக்கத பார்க்க எனக்கு பிடிக்கலடி. எப்பவும் கலகலன்னு சிரிக்கிற ஆளு ஒரு மாதிரியா இருக்காவ. யாரு கலகலன்னு இருப்பா? தினேஷ் அண்ணே. உங்ககிட்ட இருக்க மாட்டாவ, என்கிட்ட அப்படிதான் இருப்பாவ. உன்கிட்ட இருந்தா போதுமே. சரி, நான் போய் பார்த்து வரேன், நீ டென்ஷன் எடுக்காம போ. நான்